கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அன்புள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்களை செய்ய விரும்புகின்றார். அது நிமித்தமே ஒவ்வொரு நாளும் இப்படியாக தன்னுடைய வசனங்கள் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவர் மனுக்குலத்திற்கு தந்த முதல் ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த முதல் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து பூமியையும் படைத்து விட்டு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அங்கே கொண்டு வைக்கின்றார். அவர்களை உண்டாக்கின பின்பு உருவாக்கின பின்பு தேவன் அவர்களுக்கு தந்த முதல் ஆசீர்வாதத்தை தான் ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கின்றோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த முதல் ஆசீர்வாதம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற ஆசீர்வாதம் தான். பலுகி பெருகுங்கள், பெருக்கம் அல்லது பலுகுதல், இதுதான் தேவன் தந்த முதல் ஆசீர்வாதம். அன்றைக்கு இவ்வளவு பெரிய பூமியிலே 2 பேர் தான் இருந்தார்கள். அவர்கள் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். அவர்களை தேவன் பலுக செய்ய விருப்பம் கொண்டார். ஆகவே தன்னுடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட இந்த பூமியின் ஜனத்தொகையை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு தேசங்களிலும் வாழுகிற மக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பா இருக்கிறது. எப்படி இந்த 2 மக்களில் இருந்து அல்லது இந்த ஒரு தம்பதியரிலிருந்து இத்தனை கோடி மக்கள் உருவானார்கள் என்பது நம் சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே பெருக்கம் என்பது தேவனுடைய சித்தத்தில் சிந்தையில் இருந்த ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளும் வாழுகின்றார்கள், தேவனை அறியாதவர்களும் வாழுகின்றார்கள். தேவனை தேடாதவர்களை வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லுகின்றது. நீதிமான்களை விட இந்த பூமியிலே துன்மார்க்கர் பல வேளைகளிலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி இருப்பது போல தோன்றுகின்றது. இன்றைக்கும் கூட துன்மார்க்கர் பெருகுகின்ற 3 காரியங்களையும் நீதிமான்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற 3 பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தையும் குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 73ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் சுக ஜீவிகளாயிருந்து தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். உலகத்திலே தேவனை அறியாத மக்கள் என்ன நோக்கத்துக்காக வாழுகின்றார்கள் என்று நீங்கள் சற்று ஆராய்ச்சி செய்து பார்ப்பீர்கள் என்றால், ஒன்று புகழுக்காக வாழுவார்கள், அல்லது பணத்திற்காக வாழுவார்கள், ஆஸ்தியை சேர்ப்பதற்காக வாழுவார்கள். 3வது லட்சியமே இல்லாது வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் பிறந்தோம், வாழுகிறோம், ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்பதற்காக வாழுகின்றார்கள். இன்னொரு கூட்டம் பாவம் செய்வதற்காகவே வாழுகின்றது. இப்படியாக துன்மார்க்கர்கள் பல காரியங்களிலே பெருகி போயிருக்கிறார்கள். அதில் இந்த வசனம் சொல்லுகிற காரியம், அவர்கள் சுக ஜீவிகளாயிருந்து தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் ஆஸ்தியை பெருக செய்ய வேண்டும் என்பதா. அவருடைய வாஞ்சையெல்லாம், அவருடைய விருப்பம் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் எதற்காக உழைக்கிறார்கள் என்று பார்த்தால், தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுவதற்குத்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனை தேடுவது இல்லை. ஆனால் அவர்களுக்கு செல்வம் பெருகி இருக்கிறது, ஆஸ்தி பெருகி இருக்கிறது. அவர்கள் அதற்கென்று உழைக்கிறார்கள், அதற்கென்று நலமான திட்டங்களையும் தீட்டுகிறார்கள், துன்மார்க்கமான திட்டங்களையும் தீட்டுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் இந்த ஆஸ்தியை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும் என்பதை யாரும் சிந்தித்து இந்த உலகத்திலே வாழுவது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
துன்மார்க்கருக்கு ஆஸ்தி பெருகி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். தேவனை அறிந்த உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சமே துன்மார்க்கருக்கு இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கிலும் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று. Give us our daily bread. ஒவ்வொரு நாளும் அன்றன்று ஆகாரம். இந்த பூமியில் எது மகிழ்ச்சியான வாழ்க்கை தெரியுமா? ஏராளமாய் சேர்த்து வைப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான். ஆகவே உங்களை போஷிக்க, உங்களை வழி நடத்த, உங்களை திருப்தி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை கண்டு சோர்ந்து போகாமல் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழுவதற்கு தீர்மானம் செய்யுங்கள். இரண்டாவதாக, துன்மார்க்கர் பெருகுகின்ற காரியத்தை குறித்து நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். துன்மார்க்கர் பெருகுகிற இடத்திலே பாவம் பெருகுமா? 4 துன்மார்க்கர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் எதை குறித்து யோசிப்பார்கள் தெரியுமா? எந்த பாவத்தை செய்யலாம், எப்படி செய்யலாம், யாரை கவிழ்க்கலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாருடைய ஆஸ்தியை திருடலாம், யாரை தீமையான வழியிலே நடத்தலாம் என்றுதான் அவர்கள் உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலே தேவனை தேடாத சன்மார்க்கர் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறித்து சொல்லவில்லை. இங்கே வேதம் சொல்கிறது, துன்மார்க்கர் பெருகும் பொழுது பாவம் பெருகும் என்று. அவர்களுடைய நோக்கமெல்லாம் பாவம் செய்வதுதான். அவருடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறி சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவத்தை பெருகச் செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த பூமி முழுவதும் பாவம் பெருகி கிடக்கிற ஒரு பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை சுற்றிலும் ஏராளமான துன்மார்க்கர்கள் உங்களை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, பாவம் பெருகி கிடக்கிற இந்த காலத்திலே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே பாவம் பெருகாதபடிக்கு நீங்கள் கவனமாய் வாழ வேண்டியது அவசியம். வாலிப பிள்ளைகளை, பாவத்தை நாகரிகம் என்று சொல்லுகிற ஒரு உலகத்தில் நீங்கள் வாழுகின்றீர்கள். ஒரு சின்ன கைபேசிக்குள்ளாக முழு உலகத்தில் உள்ள பாவங்கள் அடங்கி போய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நீங்கள் வாழுகிறபடினால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழுவதற்கு நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். துன்மார்க்கர் பெருகி கிடக்கிற, பாவம் பெருகி கிடக்கிற இந்த உலகத்தில் தான் தேவன் நீதிமான்களாகிய உங்களை வைத்திருக்கிறார், தேவனுக்காக நீதி உள்ளவர்களாக வாழுவதற்கு. துன்மார்க்கர் பெருகும் பொழுது அவர்களுடைய வாழ்வின் பாவங்களும் இந்த உலகத்தில் பெருகுகின்றதாம். மூன்றாவதாக, துன்மார்க்கர் வாழ்விலே பெருகுகின்ற மற்றொரு காரியத்தை குறித்து பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. என்ன அழகாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பொருள் பெருகினால் அதை அனுபவிக்கிறவர்களும் பெருகுவார்களாம், அதை தின்கிறவர்களும் பெருகுவார்களாம். இன்றைக்கு ஒரு துன்மார்க்கனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதிகமாய் இருக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவனை சூழ்ந்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றது. அடியாட்களாக அவன் சொல்வதையெல்லாம் செய்து துன்மார்க்கத்தின் வேலைக்கு தங்களை உட்படுத்துகிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு பெருகி இருக்கிற அந்த செல்வம் அவர்களை நித்திரை செய்ய ஒட்டாதாம். இது எதை சொல்லுகிறது? துன்மார்க்கருக்கோ அநேக வேதனைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே, அதைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. பொருளை சேர்க்கிறார்கள், ஆஸ்தியை சேர்க்கிறார்கள், வஞ்சக வழியிலே செல்வத்தை சேர்க்கிறார்கள். இரவிலே அவர்களுக்கு நித்திரை இல்லை, இரவிலே படுத்தால் நித்திரை வருவதில்லை. ஆனால் இதே வசனங்கள் சொல்லுகிறது, வேலை செய்கிறவனோ கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை அவனுக்கு இன்பமாய் இருக்கும்.
பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மேலாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இந்த பூமியில் ஆஸ்தியை சேர்த்து வைத்து இரவிலே நித்திரை இழந்து தவிக்கிற இந்த துன்மார்க்கரை போல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒருவரும் இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்றுதான் வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. துன்மார்க்கர் பெருகும் போது பாவம் பெருகும். துன்மார்க்கர் பெருகும் பொழுது அவர்களுடைய ஆஸ்தி பெருகும். துன்மார்க்கர் பெருகும் பொழுது அந்த ஆஸ்தியை அனுபவிக்கிறவர்களும் பெருகுவார்கள். துன்மார்க்கருக்கு வேதனைகள் பெருகும். நீதிமான்கள் வாழ்விலே தேவன் பெருக்கத்தை கொடுக்கின்றார். நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தேவன் பெருக்கத்தை கொடுக்கிறார் என்று 3 காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு கூட பெருகின என்று வாசிக்கின்றோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன பெருக்கத்தை எதிர்பார்க்கின்றார் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய பெருக்கம், ஒரு ஆவிக்குரிய பயபக்தி, ஒரு ஆவிக்குரிய சிநேகம், ஆவிக்குரிய அக்கினி, ஆவிக்குரிய அனலான வாழ்க்கை. இதில்தான் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றிருக்கலாம், அல்லது 10 ஆண்டுகள் நீங்கள் விசுவாசியாயிருக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த உங்கள் ஆவிக்குரிய நிலையை விட இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? உங்கள் வேத தியானம் எப்படி இருக்கிறது? உங்கள் பேச்சில் இருக்கின்ற பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நீங்கள் காண்கிற காரியங்கள், நீங்கள் பேசுகிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற காரியங்கள், உங்கள் ஐக்கியங்கள், உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி, இவைகளை எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவன் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு பெருக்கத்தை விரும்புகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று. சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினதா? விசுவாசிகள் விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். விசுவாச வாழ்வு ஒரு ஆவிக்குரிய வாழ்வு. பிரியமானவர்களே, இன்று உட்கார்ந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்கள் ஜெப வாழ்வு பெருகி இருக்கிறதா? உங்கள் தியான நேரம் பெருகி இருக்கிறதா? உங்கள் பரிசுத்தம் பெருகி இருக்கிறதா? ஒரு ஆவிக்குரிய பெருக்கம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை செய்கிற தேவதாசர்களே, உங்களுக்கும் இந்த வசனம் உங்களோடு கூட இடைப்படட்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஊழியத்தை செய்கிற உங்கள் சபையிலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வளர்ச்சி எப்படி இருக்கிறது? 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை விட இந்த 10வது ஆண்டிலே உங்கள் சபையின் வளர்ச்சி எப்படி இருக்கின்றது? அதே நிலையில் உங்கள் சபை இருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து, உங்களையே சோதித்து, ஆராய்ந்து, ஜெபித்து ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். சபையின் வளர்ச்சிக்குரிய திட்டங்களை எனக்கு தாரும் என்று செயல் நிறைந்த திட்டங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். சபை இவ்வளவு வளர்ந்தால் போதும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரே ஆராதனையில் திருப்திப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உங்கள் சபை வளரும் என்றால் ஒரு ஆராதனை 2 ஆராதனையாய் மாற வேண்டும். 2, 3, 4, 5 என்று சபை வளர்ச்சி அடைந்து ஆராதனைகள் பெருக வேண்டும். ஜனங்கள் தேடி வர வேண்டும், அவளோடு வர வேண்டும். அங்கே ஆராதனை நன்றாய் இருக்கிறது, அங்கே செய்தி நன்றாய் இருக்கிறது, அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது, அங்கு சென்றால் விடுதலை இருக்கிறது என்று ஜனங்கள் ஏதோ ஒரு நன்மையை தேடித்தான் உங்கள் சபையை நாடி வருகிறார்கள். அந்த நன்மை உங்கள் சபையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் முழு குடும்பமாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகின்றேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். அநேகர் விசுவாசிகளை குறை சொல்லுவார்கள். உங்கள் விசுவாசிகளுக்கு நீங்கள் தான் ஆத்தும ஆதாயம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் விசுவாசிகள் உங்களை நேசிக்கிறார்கள், உங்கள் சபைக்கு வார வாரம் தேடி வருகிறார்கள். அவர்கள் வருகிற நேரத்தில் எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்வதன் ரகசியத்தை,
அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலுள்ள கரிசனையை குறித்து அவர்களோடு கூட பேசுவீர்கள் என்றால், அடுத்த வாரம் அவர்கள் கடந்து சென்று உடைந்த உள்ளங்களை தேடுவார்கள், நொந்து கிடக்கிற மக்களை நாடி செல்வார்கள், பிரிந்து போக இருக்கிற குடும்பங்களை தேடுவார்கள், மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை சந்தித்து ஜெபம் செய்து அவர்களை திரும்ப தேவனண்டை கொண்டு வருவார்கள். இந்த ரகசியத்தை ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும். ஆதி சபையிலே சீஷரின் தொகை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய தாசர்களே, இந்த வசனங்களை தேவ பிரசன்னத்தில் வைத்து சிந்தித்து புதிய திட்டங்களை தேவனிடத்தில் கேட்டு வாங்குங்கள். உங்கள் சபைக்கென்று உபவாச ஜெபங்களை நியமியுங்கள். புதிய ஆத்மாக்களுக்காக லக்கு வைத்து ஜெபிக்க துவங்குங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் சபையின் ஆவிக்குரிய வாழ்வையும் பெருக பண்ணுவார், உங்கள் சபையின் எண்ணிக்கையையும் பெருக பண்ணுவார். இரண்டாவதாக, விசுவாசிகளின் வாழ்விலே என்ன பெருக்கத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. விசுவாசிகளின் வாழ்விலே இருக்க வேண்டிய அடுத்த பெருக்கம் ஆவிக்குரிய அறிவின் பெருக்கம் அல்லது தேவனை அறிகிற அறிவின் பெருக்கம். இன்றைய நாட்களிலே அநேகர் தேவனை ஏன் தேடி வருகிறார்கள் தெரியுமா? ஏதாவது ஒரு நன்மை தேவனிடத்திலிருந்து வராதா என்று தேடி வருகிறார்கள். அவர்கள் தேடின நன்மை கிடைத்தவுடன் தேவனை விட்டு தூரமாய் போய் விடுகின்றார்கள். அப்படி என்றால் இவர்களை கிறிஸ்துவோடு கூட கட்டி போட என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிகிற அறிவுக்கு நேராய் ஒவ்வொரு விசுவாசியும் நடத்தப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யுமாம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளின் வன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுருவின் அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவெல்லாம் மீட்பின் திட்டத்தை மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்கள் வாழ்விலே எப்படி இடைப்பட்டார், பரிசுத்தவான்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், வேதத்தின் மறைபொருள் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, சுவிசேஷ புத்தகங்கள் என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு புத்தகத்திலும் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று விசுவாசிகள் அறிந்து கொள்ளுவார்கள் என்றால் அவர்கள் வாழ்விலே கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான தேவனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். அவரை அறிந்தாலே போதும், உள்ளத்தில் விசுவாசம் பெருகும். உள்ளத்தில் விசுவாசம் பெருகினால் கிருபை பெருகும், கிருபை பெருகினால் சமாதானம் பெருகும். இந்த பூமியிலே உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்தோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் கொலோசியர் 2:3 வசனங்களும் விசுவாசிகள் விசுவாசத்தில் பெருகினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடே கூட விசுவாசத்தில் பெருக வேண்டுமா? உங்கள் ஆவிக்குரிய அறிவு என்ன உங்களுக்கு செய்யும்? நீங்கள் விசுவாசத்தில் வளருவதற்கு உங்களை வழிநடத்தும். விசுவாசத்தில் வளர வளர, தேவனை அறிகிற அறிவில் வளர வளர ஒருவரும் தேவனை முறுமுறுக்க போவது இல்லை. நீ இவ்வளவு பெரியவரா, நீ இவ்வளவு வல்லமை உள்ளவரா, இவ்வளவு அன்புள்ளவரா என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து விசுவாசிகள் விசுவாசத்தில் பெருகுவார்களாம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அறிவை கேட்டு ஜெபம் செய்யுங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மை அறிகிற அறிவை தார். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வாழ்விலே ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது, என் தேவனே எனக்கு எவ்வளவு கிருபையா என்னை காத்துக்கொண்டீர் என்று உங்கள் வாழ்விலே தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை இந்த உலகத்தின் இயற்கை காட்சிகளை பார்ப்பதன் மூலம் அறிய முடியும். உங்கள் வாழ்வில் அவர் செய்கிற கிரியைகளை பார்ப்பதன் மூலம் அறிய முடியும். மற்றவர்கள் வாழ்வில் தேவன் நிகழ்த்துகிற அற்புதங்களை பார்ப்பதன் மூலம் அறிய முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய திவ்யமான வசனங்களை வாசிப்பதன் மூலம் அவரை அறிகிற அறிவிலே பெருக முடியும். விசுவாசிகள் அவரை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகின்றது. மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் பெருக வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து
2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர வேண்டிய அல்லது பெருக வேண்டிய மற்றொரு காரியம் பொருளாதார அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும். அது தேவனுடைய சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் இதைத்தான் சொன்னார். ஆத்துமாவிலே வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் விரும்புகிற அநேகர் பொருளாதாரத்திலும் பூமிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்திலும் பெருக்கம் என்பது தேவ சித்தம் அல்ல என்று நினைக்கிறார்கள். அது தவறு. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், அதுதான் தேவ சித்தம். இங்கே அப்படி வாழ்வதற்கு ஒரு வழியை வேதம் சொல்லுகிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் எப்படி விதைக்கிறானோ அதற்கு ஏற்ற பலன் உண்டு. ஆகவே விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் விதைக்க கடவன் என்று சொல்லி இருக்கிறது. உலக வாழ்விலே அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலம் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் பொழுது உங்களை கொள்ளையிட்டேன் என்று எழுதியிருக்கிறார். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றொரு இடத்திலே போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் சரியான ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியம் எது என்பதை கண்டுபிடித்து தங்கள் பணத்தை அங்கே விதைக்க வேண்டும். நீங்கள் மன உற்சாகமாய் ஆத்தும அறுவடைக்கென்று விதைக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுப்பது நிச்சயம். அதுவும் விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல, உற்சாகத்தோட கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரே வழி தேவ ராஜ்யத்திற்கென்றும் தேவனுக்கென்றும் நீங்கள் கொடுப்பதுதான். நீங்கள் மனுஷருக்கென்று கொடுக்க வேண்டாம். ஒரு ஊழியனுடைய முகத்தை பார்த்து கொடுக்க கூடாது. இந்த ஊழியத்திலே தேவனுடைய வேலை விஸ்தாரமாய் நடைபெறுகிறது, உண்மையாய் நடைபெறுகிறது என்று கண்டுபிடிப்பீர்கள் என்றால் தாராளமாக விதையுங்கள். உங்கள் விதைக்கு ஏற்ற பலனை அறுவடையாய் தேவன் கொடுப்பது நிச்சயம். விசுவாசிகள் பெருக வேண்டிய 3 காரியம். 1, ஆவிக்குரிய காரியத்திலே பெருக வேண்டும். 2, ஆண்டவரை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். 3வது, ஆண்டவருக்கு கொடுப்பதினால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும். இன்றைக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்வில் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். அப்பா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அன்று ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, ஆதாமின் சந்ததியாய் வந்த மக்கள் இன்றைக்கு ஒரு கூட்டம் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் பாவத்திலே பெருகிறார்கள், பொருளை சேர்க்கும்படி பெருகிறார்கள், தங்களுக்கு வேதனைகளை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உம்மை அறிந்த ஜனங்களுக்கோ நீர் எவ்வளவு மேன்மையான பெருக்கத்தை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆவிக்குரிய அறிவிலே, விசுவாசத்திலே, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, தேவனோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும் என்று சொல்லி உம்முடைய அழியாள் இந்த வேளையில நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, உம்மை அறிகிற அறிவிலே பெருகும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வதாக, உம்மை அறிகிற அறிவிலை பெருகும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறபடினால் அந்த வல்லமையை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய இரக்கத்தை அறிந்து கொள்வார்களாக. நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, மேன்மைகளை, ரட்சிப்பின் திட்டங்களை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறப்பீராக என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபிக்கின்றேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை எத்தனை மேன்மை உள்ளது என்று அறிகிற அகக்கண்களை கொடுப்பீராக. பிசாசானவன் சிந்தையை குருடாக்கி, மனக்கண்களை குருடாக்கி, தேவனுக்காக வாழுவது வீணானது என்று சொல்லி நினைக்க வைக்கிற எல்லா எண்ணங்களும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுடைய சிந்தை திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக,
செயல்படுவதாக. தேவனுக்காய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பூமியில் உம்மை அறிகிற அறிவுதான் பிரதானமானது என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும். எத்தனையோ அறிவியலை ஆண்டவரே, அறிவியல், விஞ்ஞானம், இயற்பியல் என்று எதையெல்லாமோ கற்றுக்கொள்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கென பெருக விதைத்து பெருக அறுக்கிற ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. அமுக்கி குலுக்கி சரிந்து மடியிலே விழும்படி போடுகிற ஒரு தேவன் இருக்கிறபடினால் அவருக்கு கொடுப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக. உமக்குரியதை உமக்கு கொடுக்கவும் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். பூமிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரட்டும். தரித்திரங்களை விலக்குவீராக. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிக்கும் மருத்துவத்துக்கும் செலவழிக்கிற அந்த செலவுகள் நிறுத்தப்படுவதாக. பொத்தலான பையில் போடுகிற அனுபவங்களை இன்றைக்கு நிறுத்தி போடுவீராக. அப்பா, உமக்கு கொடுத்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தரித்திரத்தின் கீழான நிலையில் இருக்கிற இந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கின்றேன். அன்றாட ஆகாரத்திற்கு, உடுத்துவதற்கான உடைக்கு, உணவுக்காக கஷ்டப்படுகிற அந்த குடும்பத்திற்காய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, குடும்பத்தில் சம்பாதித்த நபர் வியாதியில் விழுந்தது நிமித்தம் இந்த முழு குடும்பமும் தரித்திரத்துக்குள்ளும் வறுமைக்குள்ளும் தள்ளப்பட்டதை தேவன் பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். இந்த கண்ணீரை துடைத்து அவர்கள் பிழைப்பதற்கு, வாழுவதற்கு இன்னொரு வழியை திறப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பீராக. எதிர்காலத்தை இவர்களுக்கு கட்டுவீராக. இந்த குடும்பங்களில் ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலுகி பெருகி இருக்கும்படி ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு அதே உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்வில் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189020001658, Axis Bank, Chennai 7, IFS code UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.